ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த வராகி அம்மா இப்போது உனக்காக சொல்லும் வார்த்தைகளை எல்லாம் வேத வாக்காக நினைச்சு அமைதியா கவனமாக கேட்டீனா, கேட்டு முடிக்கும் போதே உன் மனசுக்கு ஒரு நல்ல தெளிவும் முடிவும் வந்து கிடைக்கும் என் செல்லமே. எப்போதும் நீ உன் கடமையை சரியாக நேர்மையாக தான் செய்கிற. ஆனால் அப்படி இருந்தும் கூட உன் வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லி தானே நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த. எப்போதும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. நீ என்னதான் சரியாக வாழ்ந்தாலும், எல்லா விஷயங்களையும் சரியாக செஞ்சாலும் அதற்குரிய பலன் நிச்சயம் கிடைச்சே தீரும். தாமதம் ஆனாலும் தப்பாமல் அதற்குரிய பலனை இந்த வராகியம்மா கொடுத்தே தீருவேன். சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை சோதிக்கும் போதும், உன் மனது உடையும் விதமாக உனக்கான கஷ்டங்களை கொடுக்கும் போதும் நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு உன் வேலைகளை மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. எல்லா முடிவையும் உனக்கு சாதகமாக முடிச்சு தர வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. நீ ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுடக்கூடாது என் செல்லமே. உன்னை தள்ளி வச்சு நிராகரித்து ஒதுக்கி வச்சவங்க முன்பாகவே உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. நீ வெற்றி பெறுவதற்கான வேலைகளை எல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் என் செல்லமே. நீ கீழே விழுந்த இடங்களில் இருந்தெல்லாம் உன்னை தூக்கி எழுப்பி நிப்பாட்டி உனக்கான வலிமையை கொடுத்து உன்னை பெருசாக ஜெயிக்க வைக்க வந்திருக்கேன். நீ ஒருபோதும் மனம் தளர வேண்டாம். என் அருளை உனக்கு அள்ளி கொடுத்து உன் பாதையை தெளிவுபடுத்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்க போறேன். இந்த வராகியம்மா எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கைவிட மாட்டேன்ற நம்பிக்கையோட நீ இருக்க பழகு. உன் வாழ்க்கை இனிமேதான் ரொம்ப சுவாரஸ்யமா அர்த்தமுள்ளதா அழகானதாக மாறப்போகுது. இந்த வராகியம்மா நான் உனக்கு உறுதியோட வாக்கு கொடுக்கிறேன் என் செல்லமே. எந்த விஷயத்திலும் நீ எதுக்காகவும் மனம் தளர வேண்டாம். இதுவரைக்கும் உனக்கு மன கலக்கத்தையும் கவலையையும் கொடுத்த விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு என்றும் துணையாக நான் இருக்க போறேன். உன் பிரச்சனைகள் அனைத்தும் நிச்சயம் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் கூட நானே தீர்த்து வச்சிடுறேன் செல்லமே. நீ என்கிட்ட கேட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் நான் ஏதாவது ஒரு விதத்துல பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் சூழ்நிலை மாறப்போகுது. நீயும் நல்லபடியா நிம்மதியா வாழ போற. எதுக்காகவும் கலங்காம நீ தைரியமா இருக்க பழகு. என்கிட்ட நீ கைகூப்பி கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் சிறப்பாக உனக்கு செஞ்சு கொடுத்து உன் விருப்பங்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உனக்கு மன மகிழ்ச்சிய மிக பெரிய அளவுல கொடுக்க போறேன். நீயும் உன் வாழ்க்கை முழுவதையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியாக இருக்க பழகு. உன் மனசுக்குள்ள என்னை முழுமையாக நம்ப கத்துக்கோ. எந்த அளவுக்கு நீ என் மேல நம்பிக்கை வைக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகியம்மா செஞ்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில நான் இதுவரைக்கும் என்ன செஞ்சேங்கிறதையும் இனி என்ன செய்ய போறேங்கிறதையும் நீ தெளிவாக உணர்றதுக்கான நேரம் வந்துருச்சு. இனிமே உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போலவே உனக்கான நல்ல மாற்றங்களையும் நான் உருவாக்கி கொடுத்துட்றேன் என் செல்லமே. சில விஷயங்கள் உனக்கு பிரச்சனையை தருவதாகவும் ஆபத்தை தருவதாகவும் இருக்குதுன்னு யோசிச்சாயல்லவா? இதோ அது அனைத்திலும் இருந்தும் உன்னை மீட்டு உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். உன் தலைக்கு வந்த ஆபத்துகளை எல்லாம் தலையோட போக செய்து காலடியில் காற்றாக தூசாக மாற வைக்கிறேன். இனி எந்த ஆபத்தும் பிரச்சனையும் உன்னை நெருங்காத அளவுக்கு உன் வாழ்க்கை முழுவதும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். எல்லா சூழ்நிலைகளிலும் நானே உன்னை காப்பாத்திருவேன்ற நினைப்போட நீ தைரியமாக இருக்க பழகு. எதுக்காகவும் நீ பயப்படக்கூடாது என் செல்லமே. இந்த வராகியம்மா எப்போதும் உன் கண்ணு முன்னால வந்து உன்னை வழி நடத்தி எல்லா விஷயங்களையும் சிறப்பாக வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கிறேன். நீயாகவே மனசுல சுமையையும் பாரத்தையும் ஏத்திக்கிட்டு வருத்தப்படாத. உன் மனச்சுமைகள் எந்த விதத்திலும் உன்னை உயர்த்தாது. அது இன்னும் உனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அதனால எல்லாத்தையும் மறந்துட்டு என்னை நோக்கி ஓடிவா. உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான பயத்தையும் குழப்பத்தையும் நீக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லத இந்த வராகியம்மா செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. உன் கவலைகள் அனைத்தும் தீர்ந்து போய்
நீ நிம்மதியாக வாழ்வதற்கேற்ற நல்ல வழிகளையும் இந்த வராகியம்மா நான் காட்டுறேன். நீ மன அமைதியோட மகிழ்ச்சியோட வாழ்றதுக்கும் முன்னேறதுக்கும் நானே உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. எத்தனையோ தெய்வங்களை வணங்கி எந்த பிரயோஜனமும் இல்லாம மனசு வாடி உருகி வருந்தி வேதனைப்பட்டு அழுதுகிட்டு இருந்த உனக்கு இப்போது இந்த வராகி அம்மாவை தேடி வந்ததின் பலனாக எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும்படி செய்ய போறேன். எல்லா தெய்வங்களுக்குள்ளும் கலந்திருக்கும் இந்த வராகி அம்மா இப்போது உனக்குள் கலந்து என் அருள் கடாட்சத்தை அள்ளி தரப்போறேன். உன் வாழ்க்கையின் திசையை மாற்றி நீ இனிமே எப்போதும் நிம்மதியாக நல்லபடியா சந்தோஷமா வாழ்றதுக்கு ஏற்ற வழிகளை உனக்காக உருவாக்கி கொடுக்கிறேன் என் செல்லமே. நீ என்னிடம் வேண்டி கேட்ட ஆசைகளையும் நிறைவேற்றுவேன். நீ என்கிட்ட சொல்லாம மனசுக்குள்ளேயே போட்டு உருகி மருகிக்கிட்டு இருக்க உன்னுடைய ஆசைகளையும் நிச்சயமா நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க தான் போறேன். உன் தேவைகளை எல்லாம் அறிந்து அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் தயக்கமோ தடுமாற்றமோ கொள்ள வேண்டாம். உன் கண்ணீரை தொடச்சு உன்னை கைப்பிடிச்சு வழி நடத்த வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நம்பிக்கையோடு நீ பொறுமையாக இருந்தாலே உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுத்துருவேன். நீ கனவு கண்ட வாழ்க்கையை நனவாக்கி நிஜமாக்க உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். நீ எதுக்காகவும் கலங்காம தைரியமாக இருந்துடி என் செல்லமே. நீ கேட்ட வரங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா என் கைகளாலேயே ஆசீர்வதிச்சு உன் கைகளை ஒப்படைக்க போறேன். இப்போ உன் வாழ்க்கையில நீ நிறைய மாற்றங்களை சந்திச்சிட்ட. நீ சந்திச்ச மாற்றங்களும் உன்னை சோதிக்க வந்த பாடங்களும் இப்போது உன் வாழ்க்கையில பல நல்ல திருப்பங்களை உண்டாக்க போகுது. நம்பிக்கையோட நீ இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நல்லபடியா நான் நடத்தி கொடுத்துருவேன். வாழ்க்கையில இப்போது நீ எதிர்கொள்ளும் எல்லா சிக்கல்களும் எப்படியாவது தீந்துருன்ற நம்பிக்கையோடு தானே அனைத்தையும் எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்க. வாழ்க்கை அவ்வப்போது உனக்கு நம்பிக்கையை கொடுத்தாலும் சில நேரங்களில் உனக்கு கஷ்டத்தையும் கொடுக்காம இருக்கவில்லை. எல்லா கஷ்டங்களையும் சமாளித்து சந்தோஷங்களையும் கடந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு இப்போது மன வருத்தமும் அழுத்தமும் அதிகமாயிடுச்சுன்றது எனக்கு தெரியும் என் செல்லமே. அதனால தான் சலிப்பும் வெறுப்பும் கொண்ட உன் மனசை அமைதிப்படுத்தி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி செய்ய வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமாக உன்கிட்ட நடந்துக்கிறாங்க. திடீர்னு நல்லா பேசுகிறாங்க, திடீர்னு முகத்தை தூக்கி வச்சு கோவிச்சுக்கிட்டு போகிறாங்க. இப்படி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உறவுகளும் முன்னுக்கு பின் முரணாக நடக்கும்போது நீ சோர்ந்து போகாதே. உனக்கு தடையாக இருக்கும் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உனக்கு தேவையான அனைத்தையும் நிச்சயம் உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் நிம்மதியாக இருக்கும்படி உனக்கான வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக மாற்றி தர்றேன். உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை கொடுக்கும் சக்தி என்கிட்ட தானே இருக்கு. உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைச்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. பேசி பேசி பேசிக்கிட்டே இருந்தா சண்டை பெருசாயிருன்ற எண்ணத்தோட நீ பேசாம அமைதியாக பல விஷயங்களை பொறுத்துக்கிட்டும் சமாளிச்சுக்கிட்டும் சகிச்சுக்கிட்டும் போறத நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். யாராவது உன்கிட்ட வேணும்னே வந்து வம்பெடுத்தாலும் நீ கோபத்தை அடக்கி கட்டுப்படுத்திக்கிட்டு அமைதியா பொறுமையா விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறதையும் நான் பார்க்குறேன். பல முறை உன் குடும்பத்துக்காக உன் குடும்பத்துல உள்ளவங்களுக்காக உன் சுயமரியாதையும் தன்மானத்தையும் கூட விட்டு கொடுத்துட்டு அடுத்தவங்க திட்டுறதை காதுல வாங்கிக்காத மாதிரி நீ பொறுமையாக பொறுத்து போவதும் எனக்கு தெரியும். மரியாதை குறைஞ்சாலும் உன் மனசு வலிச்சாலும் உன் குடும்பத்துக்காக நீ எல்லாத்தையும் தாங்கிக்கிற அந்த தியாக குணம் எனக்கு பிடிச்சிருக்கு என் செல்லமே. அதனால தான் யாரும் எதையும் முன்னிடமிருந்து எடுத்து கொள்ளாத அளவுக்கு எந்த தன்மானத்தையும் இழந்து நீ தாழ்ந்து போகாத அளவுக்கு உன் வாழ்க்கையில உன் கூட வந்து உனக்கான மரியாதையும் நிம்மதியையும் உன் கைகளை ஒப்படைக்க வந்திருக்கேன். நீ அமைதியாக இருந்தாலே இனி அனைத்தும் சிறப்பாக உன் வாழ்க்கையில வந்து சேரும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சில மனிதர்கள்
கை கொடுத்து உதவுவது போல நடிச்சு அப்புறம் உன்னை கீழே தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நீ எப்போதும் விழிப்புணர்வோட இருக்க கத்துக்கோ. யாரையும் முழுமையாக நம்பிடாதே என் செல்லமே. இந்த உலகம் ரொம்ப சூட்சுமமானது, ஏமாற்றம் நிறைஞ்சது. உன்னை காக்கும் கவசமாக இந்த வராகியம்மா இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே என் நாமத்தை சொல்லிக்கிட்டு கவனமா இருக்க பழகு. நான் உன் கூட இருக்கிறதால எந்த மாய விஷயங்களிலும் உன்னை ஆட்கொள்ளவோ உன்னை அடிமையாக்கவோ விட்டுட மாட்டேன். எப்போதும் எந்தவித செயலையும் செய்யும் போது இது சரியாக இருக்குமா, நல்லதா இருக்குமா, நன்மைகள் நடக்குமான்னு யோசிச்சு செய்ய பழகு. தேவையற்ற விஷயங்களுக்கு அடிமையாகி விடாதே. உன் செயல்களை எல்லாம் நீயே சரியாக செய்ய தயாராகு. இந்த வராகியம்மா எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னுடைய கவலைகளை போக்கி உன் வாழ்க்கையில உனக்கான நிம்மதியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ சரியா புரிஞ்சுக்கிட்டு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதை உணர்ந்து கொண்டு நடுநிலைமையோட இருக்க கத்துக்கோ. உன்னால முடியாததுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என் செல்லமே. எந்த விஷயத்தை எடுத்தாலும் என்னால முடியுமா, எனக்கு இது சரியா வருமா, நான் இதுக்கு தகுதியுள்ள ஆள்தானான்னு உன்னை போட்டு நீயே குழப்பிக்கிட்டு உன்னை தாழ்வாக நினைக்காதே. எதுக்கும் பயப்படாம நம்பிக்கையோட நீ எல்லா செயல்களையும் செய்யும் போதும் எல்லா விஷயத்திலும் உனக்கு நன்மை உண்டாகும்படி நான் செய்வேன். உன் வாழ்க்கை இப்போது நல்ல திசையில் நகர தொடங்குறதுக்கான நேரம் வந்துருச்சு. தீய எண்ணம் கொண்ட மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகியம்மா செஞ்சு தரேன். உன் உள்ளத்தில் வரக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழிச்சிட்டு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நேர்மறை சிந்தனையோட வாழ தயாராகு. உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியா வாழ வைக்கணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த வராகியம்மா நானும் உன்கிட்ட பேச வந்தேன். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவைங்கிறத மட்டும் யோசிச்சு அளவோட பேச கத்துக்கோ. மற்ற நேரங்கள்ல எல்லாம் உன்னுடைய அன்றாட கடமைகளை செஞ்சுக்கிட்டு இறை பக்தியோட இறை நினைவோட வாழ தயாராய்க்கோ தங்கமே. அப்படி யார் விஷயத்துக்கும் போகாம யாரு பிரச்சனையிலும் தலையிடாம உன்னுடைய கடமைகளை செஞ்சுக்கிட்டு இறைபக்தியோட நீ வாழும்போது எந்த தீமையும் உன்னை நெருங்காது. உன் வாழ்க்கையும் எப்போதுமே ஒளி வீசி பிரகாசமாக இருக்க தொடங்கும். இப்போது நீ நிம்மதியோட மன அமைதியோட வாழ்றதுக்கேற்ற காலகட்டம். உனக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க இடமும் கொடுத்து உன்னை சௌபாக்கியமாக சந்தோஷமாக வாழ வைக்க வந்துட்டேன். உனக்கு புரியாத விஷயங்கள் அனைத்தையும் தெளிவுபடுத்தி உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய கடமை. உன் வாழ்க்கைய நீ நல்லபடியா நிம்மதியா வாழணும்னு ஆசைப்பட்டினா தேவையற்ற விஷயங்களை மனசுக்குள்ள போட்டு யோசிக்காதே. எதை யோசிக்கணும் எதை விட்டுடணுங்கிறதுல நீ எப்போதும் தெளிவாக இரு. உன் மனசுக்கு பிடிச்ச உணவை எப்படி சாப்பிடுவியோ அதே போல உன் வாழ்க்கைக்கு சரியானதை மட்டும் எடுத்துக்கிட்டு செய்ய ஆரம்பி. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறேன் அடுத்தவங்களை மகிழ்விக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தவங்களுக்காக நீ எல்லாத்தையும் விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீனா உன் வாழ்க்கை உனக்கு சுமையாகவும் பாரமாகவும் மாறி போயிடும். அடுத்தவங்களுக்கு உதவுறதுங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா அதுக்காக உன்னை நீயே அழிச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை என் செல்லமே. யார் உன்னை புறக்கணித்தாலும் நீ எப்போதும் உன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழணுன்றத ஞாபகம் வச்சுக்கோ. யாரும் எதுவும் உன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் உன் கூட வரப்போறதில்ல. உன் வாழ்க்கை முழுவதும் உன்னுடன் இருக்க போவது உன் மனசாட்சியும் உன் வராகியம்மாவும் உன்னுடைய கர்ம பலன்களும் தான். அதனால இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில எப்போதும் வெற்றி பெறணுன்ற நோக்கத்தோட அமைதியாக உனக்கான காரியங்களை செய்ய பழகு. உனக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் விதமாக இந்த வராகியம்மா அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்கிறேன். உன் வேலையிலும் உன் வாழ்க்கையிலும் நீ சீக்கிரமா சத்தம் இல்லாம முன்னேற போற. உனக்கு நல்ல நிம்மதியை கொடுத்து மன அமைதியையும் மகிழ்ச்சியும் கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்கிறேன். உன்னை புறக்கணித்த அனைவருக்கும் நீ மனசார நன்றி சொல்ல தயாராகு. அவங்களுக்கே தெரியாம உன் வாழ்க்கையில சில நல்லதை தான் உனக்கு செஞ்சிருக்காங்க.
அவங்க புறக்கணிச்சதால ஒதுக்கி வச்சதால தானே உனக்குள்ள ரொம்ப கவலைப்பட்ட பிறகு ஒரு தைரியத்தை உருவாக்கிட்டு நீயும் அமைதியான வழியில வாழ ஆரம்பிச்சிட்ட. ஆக மொத்தத்துல எல்லா கஷ்டமும் எல்லா பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில நல்ல விதமாகவே மாறி இருக்கு. என்னை நம்பி நீ எடுத்த முடிவுகள் அனைத்திலும் உனக்கு எந்த சிக்கலும் பிரச்சனையும் வராம நல்லபடியா வெற்றிகரமா முடிச்சு கொடுத்துட்றேன். உன் சிக்கல்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சாதிக்கும் வாழ்க்கையாக, நன்மையான வாழ்க்கையாக, நல்லபடியாக நான் உனக்கு மாத்தி காட்டிடுறேன் என் செல்லமே. உன் மனசுக்குள்ள உன் பிள்ளைகளை பத்தின கவலை நிறைய இருக்குன்னு எனக்கு தெரியும். உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் அவர்கள் எதிர்காலத்தையும் நினைச்சு நீ ஒருபோதும் கவலைப்படாத. அவங்க நிச்சயமா அவங்க திறமையின் மூலமாகவே மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் நல்லபடியாகவும் வாழதான் போறாங்க. நீ செஞ்ச தானமும் தர்மமும் ஒருபோதும் வீண் போகாது. அதற்குரிய பலன் நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும். அடுத்தவங்க உன்னை பத்தி பேசுற கேலிகளையும் அலட்சியங்களையும் மனசுல ஏத்திக்கிட்டு வருத்தப்படாத. யாரு என்ன சொன்னாலும் அதை கடந்து வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் வாழ்வின் திசையை மாற்றும் சக்தியாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உன் கவலைகளை போக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்கிறேன். அமைதியாக நீ வடிச்ச கண்ணீரையும் வெளியே சொல்லாம மனசுக்குள்ளேயே போட்டு மறைச்சிக்கிட்டு இருந்த வேதனைகளையும் இந்த வராகி அம்மா பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். கண்டிப்பா அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை